Truke பிராண்ட்ல இருந்து Horizon அப்படின்னு சொல்லி லேட்டஸ்டா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்ச் எப்படி இருக்குது அப்படிங்கறத அன்பாக்ஸ் பண்ணி டீடைலா இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். Truke வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பாக்ஸ் பாக்கும்போது ஒரு நல்ல குவாலிட்டியான பேக்கேஜிங் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து அந்த வாட்சோட டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. மேல வந்து Horizon அப்படின்னு சொல்லி அந்த மாடல் நேம் கொடுத்திருக்காங்க. அப்படியே ரியர்ல போனோம் அப்படினா அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படினா பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ இந்த வாட்சோட அன்பாக்சிங் பாப்போம். இப்போ வாட்ச் பத்தி டீடைலா பார்ப்போம். நம்ம கிட்ட இருக்கிறது Black கலர். இது போக ரெட், கிரீன் கலர் வேரியன்ட்ல இந்த வாட்ச் வந்து அவைலபிளா இருக்கு. வாட்சோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்ட்ராப் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்ட்ராப் மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு மடக்குனாலுமே அது வந்து நல்லா சாலிடா தான் இருக்குது. ஃபுல்லா வந்து ரப்பர்ல தான் கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே லாங் டர்ம்ல யூஸ் பண்ணும்போது இது எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு தெரியல. லாங் டர்ம்ல யூஸ் பண்ணிட்டு கூட நான் அப்டேட் பண்றேன். இப்போதைக்கு பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. இது போக எல்லா வாட்ச்லயுமே வர மாதிரி ரைட் சைடுல ஒரே ஒரு பட்டன் மட்டும் கொடுத்திருக்காங்க. அந்த பட்டன் பிரஸ் பண்றது மூலமா நம்ம மெனு போய்க்கலாம். இந்த மெனு வந்து நம்ம ஒரு மொபைல் போன்ல யூஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. சோ பெரும்பாலும் வாட்ச்ல பார்த்தோம் அப்படினா அந்த டச் மூலமா நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா பார்க்குற மாதிரி தான் இருக்கும். பட் இங்க ஒரு மெனு மாதிரி ஆப்ஷன் கொடுத்தது ரொம்பவே நல்லா இருக்குது. அப்படி இங்க வாட்சோட டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தா 1.69 இன்ச்ல இங்க வந்து டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. நல்ல கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்ப்ளேவா கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லாவும் நல்ல பிரைட்டரான ஒரு டிஸ்ப்ளேவாவும் இருக்குது. நம்ம லெஃப்ட் சைடுல ஸ்வைப் பண்ணோம் அப்படினா இதுக்கு முன்னாடி பெரும்பாலான வாட்ச்ல பார்த்த மாதிரி ஒவ்வொரு மெனுவா நம்ம இதுல வந்து பார்த்துக்க முடியுது. அப்படியே ரைட் சைடுல ஸ்வைப் பண்ணோம் அப்படினா அதே ஆப்ஷன் வந்து ரிவர்ஸ்ல வருது. டாப்ல இருந்து பாட்டம்க்கு ஸ்வைப் பண்ணா என்னென்ன நோட்டிபிகேஷன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத செக் பண்ணிக்க முடியுது. பாட்டம்ல இருந்து டாப்க்கு ஸ்வைப் பண்ணா குயிக் ஆக்ஷன்ஸ் மட்டும் இதுல நம்மளால பாத்துக்க முடியுது. அதுபோக இந்த வாட்ச்ல மெனு அப்படின்னு பார்க்கும்போது எல்லா வாட்ச்லயுமே என்ன வருமோ அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணிக்க முடியுது, ஸ்லீப் மானிட்டர் பண்ணிக்க முடியுது, பிளட் பிரஷர் பாத்துக்க முடியும். அது போக பிளட்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கறத பாத்துக்க முடியும். இங்க ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு பார்க்கும்போது மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்திருக்காங்க. இன்டோர், அவுட்டோர் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேட்டகரிஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு தேவையான பெரும்பாலான விஷயங்களை வந்து இதுல ட்ரை பண்ணிக்க முடியும். இங்க சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விஷயத்தையுமே நம்ம மெஷர் பண்றதுக்காக இங்க பீடோமீட்டர் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா பில்ட் இன் ஜிபிஎஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த வாட்சோட பிரைஸ் வந்து கொஞ்சம் ஹையா வச்சிருக்காங்க. ஒரு சில வாட்ச் பார்த்தோம் அப்படினா ஜிபிஎஸ் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி மொபைல்ல இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் தான் அக்சஸ் பண்ணும். பட் இதுல வந்து இன்பில்ட்டா கொடுத்தது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ இது போக இந்த வாட்ச்க்கு எல்லா ஸ்மார்ட் வாட்ச்க்குமே வர மாதிரி இவங்களும் ஆப் கண்ட்ரோல் கொடுத்திருக்காங்க. ஆப் மூலமா நம்ம கனெக்ட் பண்ணி இதுல இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப ஈஸியா வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியுது. அதுக்கு எஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்றாங்க. சோ முதல்ல நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணிக்க முடியும். அது போக எல்லா செட்டிங்ஸ்மே நம்மளால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வாட்ச்லயே 6 வாட்ச் ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. அதை தாண்டி நிறைய வாட்ச் ஃபேஸ் சேஞ்ச் பண்ணனும் அப்படினா நம்ம ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ல எக்கச்சக்கமான நிறைய வாட்ச் ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. நிறைய ஸ்டைல்ல, நிறைய கலர்ல, நிறைய டிஃபரண்டா கொடுத்திருக்காங்க. சோ நமக்கு தேவையானது எல்லாமே இதல செட் பண்ணி பாத்துக்க முடியும். முக்கியமா நம்மளுடைய போட்டோவை செட் பண்றது அப்படினாலுமே கஸ்டமைஸ் பண்ணி நம்மளால செட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபீச்சரும் இதல கொடுத்திருக்காங்க. அது போக மற்ற விஷயங்கள் எல்லாமே அந்த நோட்டிபிகேஷன் அக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படினா எந்தெந்த ஆப்க்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் தேவையோ அதெல்லாம் நீங்க அக்சஸ் கொடுத்துட்டீங்க அப்படினா அந்த ஆப்போட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே வாட்ச்ல நம்மளால பாத்துக்க முடியுது. யார் கால் பண்றாங்க அப்படிங்கறதை நம்ம செக் பண்ணிக்க முடியுது. பெரும்பாலான வாட்ச்ல பார்த்தோம் அப்படினா அந்த அட்டெண்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது, சைலண்ட் பண்றது இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. பட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த பிரைஸ்க்கு இந்த வாட்ச்ல வந்து யார் கால் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. தேவையில்லை அப்படினா அந்த காலை ரிஜெக்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. சைலண்ட் பண்றதும் எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்கலாம். ஏன்னா கால் பேசுற வசதி இல்லை அப்படிங்கும்போது அட்டெண்ட் பண்ற ஆப்ஷன் வந்து தேவையில்லை. மொபைல் எடுத்து தான் நம்ம அட்டெண்ட் பண்ணி பேச போறோம். அட்லீஸ்ட் இவங்க ரிஜெக்ட் பண்றதோட சேர்த்து சைலண்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுத்திருந்தாங்க அப்படினா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது போக இந்த ஆப்ல பார்த்தா அப்படினா செடன்டரி ரிமைண்டர், ட்ரிங்கிங் வாட்டர் ரிமைண்டர், அலாரம் ரிமைண்டர் அப்படின்னு சொல்லி ரிமைண்டரே ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அதிகமா ரிமைண்டர்ஸ் தேவைப்படுறவங்க இந்த வாட்சை வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படினா அது எல்லாமே ஆப் மூலமா எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். இது போக எல்லா வாட்ச்லயுமே கொடுக்குற மாதிரி ஆப்ல வந்து ஃபைண்ட் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அது எது கொடுக்குறாங்க அப்படினே தெரியல. ஃபைண்ட் டிவைஸை நம்ம டச் பண்ணோம் அப்படினா ஒரு சின்ன வைப்ரேஷன் மட்டும் வாட்ச்ல ஏற்படுது. சோ அந்த வைப்ரேஷன் மூலமா இந்த வாட்சை எதுக்குள்ளேயாவது போட்டோம் அப்படினா நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு. சோ கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இல்ல. இருந்தாலும் ஃபைண்ட் மை வாட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஆப்லயும் இருக்குது. அதை டச் பண்ணோம் அப்படின்னா வாட்ச்ல வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் மட்டும் இருக்குது. அதை வச்சு நம்மளால வாட்ச் எல்லாம் தொலைச்சிட்டா கண்டுபிடிக்க முடியாது. இது போக இந்த வாட்சோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 300 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஒன் டைம் நம்ம சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 7 நாள் வரைக்கும் பேட்டரி லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. ஆனா ஜிபிஎஸ் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் வராது, ரொம்ப கம்மியா தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தவரை நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ்
யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பேட்டரி லைஃப் வந்து குறைய தான் செய்யும். ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கண்டினியூஸாக அப்படின்னா ஒரு 4 to 5 days வரைக்கும் இதோட பேட்டரி லைஃப் வருது. பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து இன்னும் கம்மியாக தான் வரும். முக்கியமாக ஜிபிஎஸ் எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க, ஸ்போர்ட்ஸ் மோடுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து ஒரு 2 to 3 days வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் போக இந்த வாட்ச்க்கு IP68 ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அதனால தண்ணியில் போட்டாலும் இது ப்ராப்ளம் கிடையாது. ஸ்விம்மிங் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ வசதிகள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த வாட்சோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 3000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ ட்ரூக்கோட பெரும்பாலான ப்ராடக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இயர்பட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க லான்ச் பண்ண கொஞ்ச நாள்லே அதோட பிரைஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால இந்த வாட்சும் பிரைஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வாட்சை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரூக் பிராண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் வாட்சை பொறுத்தவரை வாட்ச் வந்து நல்லா குவாலிட்டியாக பில்ட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேட்டரி லைஃபும் ஓரளவு நல்லா இருக்குது. ஆனால் இந்த ஸ்ட்ராப் வந்து எந்த அளவுக்கு லாங் டர்ம்ல வரும் அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த வாட்சில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறதுன்னா இதோட சார்ஜர். இந்த சார்ஜர் கேபிள் முதல்ல ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. நிறைய வாட்சில் இந்த மாதிரி வரக்கூடும். ஆனால் இந்த சார்ஜரில் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. பெரும்பாலான வாட்சில் ஜஸ்ட் நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணாலே அது வந்து ஒட்டிக்கிடும். ஆனால் இந்த சார்ஜரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லாக் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனால் தான் நம்மளால சார்ஜ் பண்ண முடியும். இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த லாக் உடஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சார்ஜரை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த பின் வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் இல்லாதனால கரெக்டாக அதை வச்சு சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அது போக இந்த பிராண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஸ்பேர்ஸோட அவைலபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல. அவங்க அதிகமாக சேல் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக ஸ்பேர் அவைலபிலிட்டி ஆன்லைனில் வந்துடும். பட் எந்த அளவுக்கு ஸ்பேர் அவைலபிலிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. இதோட சர்வீஸ் சென்டர் சர்வீஸ்லாம் எந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி இயர்பட்ஸ் இதுக்கெல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மார்ட் வாட்ச்க்கு எந்த அளவுக்கு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் இதில் இருக்குது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைமாக வரக்கூடிய இந்த மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களா, ட்ரை பண்ண மாட்டீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன பொறுத்தவரை 3000 ரூபாய் அப்படிங்கிறத விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஒரு 2500 ரூபாய் இல்லை ஒரு 2200 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பிரைஸ் செக்மெண்ட்க்கு இந்த வாட்ச் எடுத்துகிட்டு வந்திருந்தா கூட ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதுலேயும் மேக்னெட்டிக் எஃபெக்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தாராளமாக இந்த வாட்சை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் 3000 ரூபாய் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க தான் வைக்குது. ஸோ வாட்சை பற்றின எல்லா விஷயங்களுமே சொல்லிட்டேன். ஸோ இந்த வாட்சில் கொடுத்துருக்கூடிய ஃபீச்சர்ஸ் இந்த ப்ரைஸுக்கு ஒர்த் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்.